வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதோட காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிறேன். காலிஃப்ளவரில் மிளகாய்த்தூள், உப்பு, அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல்லாரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 6 முந்திரி, 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். திரும்பவும் அதே கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அது நல்லா காஞ்ச உடனே 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி.
நல்ல மணமான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி. இதை ஒரு முறை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வச்சுட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் மட்டன் குழம்ப அந்த கறி குழம்பை விட மிஞ்சின டேஸ்ட்டில் இது இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.